திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் 700க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். ஜெகநாத், வணக்கம். போராட்டம் தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெகநாத், வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்று மற்றும் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் இன்று பார்த்தீர்களானால் 4000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் இந்து அமைப்பை சார்ந்த கட்சி கொடிகளிலோ அல்லது பயன்களிலோ மூலமாக வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அதை மீறி வருபவர்கள் மீது கைது நடவடிக்கையும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதனை பார்க்கும்போது இன்று காலை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையுமே சோதனை செய்து மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள்ளே அனுமதித்தார்கள். இதன் காரணமாக பார்த்தோம்னால் கோவிலுக்குள்ளே பக்தர்களை போல் போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அந்த சூழ்நிலையில் 50க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் அன்னதான மண்டபம் அருகே பார்த்திருந்தால் அவர்கள் இன்று மதிய போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார்கள். பின்பு அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி அவர்களை அனைவரையும் கைது நடவடிக்கை செய்தனர். இந்த நிலையில் பார்க்கும்பொழுது திருப்பரங்குன்றத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பாக இவர்கள் போராட்டத்தை நடத்துவதற்கு தொடர்ந்து முயற்சித்தார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.